உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுயமரியாதை இருக்கும். This could be started by the help of our school environment. கூடுதலான பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகளாக மாறுற இடம் எது? அவங்கள ஸ்ட்ரென்தனான பீப்புளா மாத்துற இடம் எது? Which place is changing them? Behavioral changes கொண்டு வர இடம் ஸ்கூல் என்வாயன்மெண்ட் தான் நிறைய பிள்ளைகளுக்கு இருந்து behavioral changes கொண்டு வரது. That is the reason why we get so many different kinds of activities to do at school. ஸ்கூல்ல எப்படியான விஷயங்களை கொண்டு இந்த பிள்ளைகளோட பிஹேவியர்ஸ்ல மாற்றத்தை கொண்டு வராங்க? உங்களோட ஒரு நல்ல மனுஷன், நீங்க ஒரு பர்சன், அவங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட இது பர்சனாலிட்டிய சமூகத்துக்கு நல்ல பிள்ளையா காட்டுறதுக்கான என்வாயன்மெண்ட் தான் எங்க ஸ்கூல் என்வாயன்மெண்ட். இந்த ஸ்கூல் என்வாயன்மெண்ட்ல எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ வச்சு உங்களை நல்ல பிள்ளைகளா மாத்தி எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லுங்க பாப்போம். டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் தாராங்க எங்களுக்கு ஸ்கூல்ல. தாராங்களா? For example, if you take our English subject, do you have different types of activities? English la different activities இருக்குதா? Yes, can you tell me what different type of activities we have? Group activity, yes. Reading. Yes. Listening. I couldn't hear. Reading activity தாராங்க, writing activity தாராங்க, speaking activity தாராங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குதானே? ஆனா இதுல என்ன நடக்குது? டீச்சர் அப்படி ஒரு ஆக்டிவிட்டிக்கு பிள்ளைகளை கூப்பிடக்குள்ள என்ன நடக்குது? சும்மா ஃபார்மலா பேசுங்களேன், என்ன நடக்குதுன்றத சாதாரணமா உங்களோட ஒப்சர்வேஷன்ல. யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க. ஏன் அது முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க? Shy. அப்ப can you tell me whether the quality shy is good, positive quality or negative quality? That differ from place to situations. Yes. Amma? In some situations that's a good habit, but not in all the situations that be good. I couldn't hear clearly. Okay, we'll see. Whenever teachers call the children in front of the classroom, they are feeling shy. So making them smart or outgoing person only, teachers call children in front. Now I ask to read this. 1 or 2 children, you come forward. We have told, we are expecting whether you are reading correctly or wrongly, you should come forward. This is our expectation. இது எங்கட எக்ஸ்பெக்டேஷன். பிள்ளைக்கு வாசிக்க தெரியுதோ இல்லையோ தெரிஞ்சதை வச்சுட்டு புள்ள முன்னுக்கு வர வேண்டியது நாங்க ஆசைப்படுறோம். இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன செய்றீங்க? 4 பேர் என்ன பார்த்து சிரிப்பான், நான் ராங்கா வாசிப்பேன், இப்படித்தானே நீங்க நினைக்கிறது. You think about yourself in negative way. Am I correct? Yes, teacher. Yes. இத நீங்க நிப்பாட்டணும். எங்கள்கிட்ட இப்படியான நெகட்டிவிட்டியான தாட்ஸ் இருக்குமா இருந்தா அத இண்டையோடைய வேரோட அறுத்துறணும். கிளாஸ்ல கேள்வி கேட்டா ஒவ்வொருத்தர நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரியா? நீங்க வெக்கப்பட தேவையில்லை. இதைத்தான் நாங்க உங்களுக்கு பல தடவை சொல்றோம். நீங்க பிள்ளையா சொல்றீங்களோ சரியா சொல்றீங்களோ, ஒரு டீச்சர் டிராமா ஒன்று செய்ய சொல்றாங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை யுவர் பெஸ்ட். முதல் தடவை நீங்க ராங்கா செய்வீங்க, டீச்சர் அதுல சில கரெக்ஷன்ஸ் செய்வாங்க. 2வது தடவை நீங்க என்ன செய்வீங்க? அதை விட கொஞ்சம் நல்லா செய்வீங்க. இன்னொரு தடவைக்குள்ள யூ ஆர் ரெடி. இப்ப நாங்க என்னோட ஒப்சர்வேஷன்ல இப்ப இருக்கிற கிரேட் 9, 10, 11 பிள்ளைகள் வந்து ஃபார்வர்ட் ஆகிற தன்மை குறவு. Your seniors,
அது ஆரம்பத்துல இருந்தாங்க அவங்க எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நாங்க டீமை கொடுத்து முடியும் அவங்களா எவ்வளவு ஆர்வமா வருவாங்க. இப்ப உங்கள்ட்ட அதை நான் அவதானிக்கிறது குறைவு. இந்த தன்மையை நீங்க இல்லாமக்க வேண்டும். Now still you are in grade 10. You have 2 more years. One this year is you have mostly completed. We have only 4 months more. Then 2 months more. With that next year, of course, you will be having. You try your best to make yourself. Okay. However, we can and we ought to try to change the aspects of our personality that we are unhappy with. Moreover, this will help us to strengthen ourselves and become a well-rounded individual. This could be started by the help of our school environment. That is the reason why we get so many different kinds of activities to do at school. We need to participate. What is told here? We need to participate. எங்கட பார்ட்டிசிபேஷனை நாங்க காட்ட வேண்டிய. காலையில நான் சும்மா குவாலிட்டிஸ் 2-3 தான் சொல்ல சொன்னேன். எங்கட பிள்ளைகள் நிறைய பேர் வந்து அவங்க தூங்கினாங்களா தூங்கலையா ஆசையோட பார்ட்டிசிபேட் பண்ண வேணும். அப்பதான் எங்களை நாங்க டெவலப் பண்ணிக்கொள்ள இயலும். We are learning. ஏன் நாங்க ஸ்கூலுக்கு போறோம்? எங்களோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் கொண்டு வரது. To make our behavior, to bring the changes in our behavior. So இதுல வர ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் உங்களோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் கொண்டு வர. Let's focus on building up our personality by changing some of its negative aspects. இதத்தான் நான் சொன்னேன். எங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவான குவாலிட்டிஸ்ல எல்லாம் மாற்றங்களை கொண்டு வரதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னாக்கா எங்கள நாங்க மாற்றங்களை கொண்டு வர வேணும். Okay, thank you. Can you tell me how many of you are willing to come forward hereafter? Teacher, I don't be shy. I don't go backward. I will come forward like that. Please tell me your names. You tell your names. Come on, 2 minutes and me. Huh? Janika. Zara. Jazara. Okay. Afra. Nasika. Janisha. Yes. Fazha. Okay. Akia. Mashallah, alhamdulillah. Only little. What about the other children? ஏதோ ஒரு வகையில எங்கள்கிட்ட இருக்கிற லெவலை விட்டு நாங்க கொஞ்சம் முன்னுக்கு வர வேண்டது. நீங்க எல்லாரும் இன்டென்ஷன். You have to keep the intention, everyone. Okay. Now we are moving to activity. Read and answer. Who made this speech? Vidat. Who? Vidat. Who made the speech? Vidat. Vidat. Who is present in this meeting? Teachers and friends. Teachers and friends and students. What is the topic of the article mentioned in the speech? Personality. Is personality unique to a person? Yes. Why do you say so? Each and everybody differ from their qualities and behavior. Yes, each and everyone is differ from their qualities and behaviors. Can personality be changed? Yes. Give reasons for your answer. Is it not? We can change, but our basic personality, the personality we got from our birth, personal trait from birth, it cannot be changed. Other personality can be changed, except this one. What do the underlined words in the following phrases refer to? Now see, 4 questions are given. Can you see 4 questions? Question number 1.2. 1.2? Yes, teacher. Here,
the highlighted words are telling another words. Can you tell me these phrases are telling what? After reading it, in that the word it is highlighted. It means Article. article on personality. Second one, what? You read. Also, these things are found. Also, these things are found. Here, these things. These Quality. things. Qualities. Also, these things. Once again, you check. Okay, I am assigning this work as homework. Please put a mark or tick there in your book. Next one, 1.3, question 1.3. Find single words for each of the following phrases. Can you tell me, before answering this, can you tell me what this phrase means? Phrase என்ன? இந்த questionல ரெண்டு 1.2 phrases based பண்ணி தான் இருந்துச்சு, 1.3 phrase இந்த word based பண்ணி தான் இருக்குது. Can you tell me what do we mean by phrase? Phrase ன்னு சொன்னா more than one word. Phrase mean consist more than one word. சொற்றொடர்னு நாங்க தமிழ்ல படிச்சிருப்போம். படிச்சிக்கிறீங்களா சொற்றொடர்ந்து? ஒரு சொல்லுக்கு மேற்பட்ட சொற்களோட கொண்ட அது ஒரு வசனமாவே இருக்காது. It's not a sentence. Sometimes sentence ஆயிருக்காது. ஒரு சொல்லுக்கு மேற்பட்ட சொல்லோட கொண்ட, sometimes adjective ஓட கூடினதா இருக்கும். Now see here, existing one only of that type. It's a phrase. இது ஒரு sentence ஒன்று இல்ல. Okay, existing one only of that type. For these words, you have to find out the meaning from the paragraph. Okay, social. Social mean what? Outgoing. So existing one only of that type. Existing one only of that type. Shy. Tanittuvam. Tanittuvam. Existing one only of that type. Personality. Personality. What in word on an personality mean you know? Unique. Unique. Very good. Yes, unique. To laugh at somebody. Mock. That word, of course, we studied. Mock. To mock. Very good. Mock. To make someone strong. To make someone strong. Strength. Strengthen. Shaya. Strength. Hmm? Strength. Strengthen. Strengthen. Okay. Now learning point. Here in the paragraph, some words are highlighted. Did you observe? Yes, teacher. Yes, teacher. Ought to, need to. Oh, before this, I told you the meaning for another word for ought to. What is the word I told? Should. 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 Ought undaka enna meaning tarudu? Should unda tarudu. ஆனாலும் இந்த should, need எல்லாம் என்ன வேர்ட்ஸ்ல வருது? ஆல்ரெடி நாங்க படிச்சிக்கிறோம். என்ன பாட்டுல வருது? என்ன கிராமர் பாட்டுல வருது அது? இந்த வேர்ட்ஸ் பொதுவான வேர்ட் என்ன சொல்லி நாங்க சொல்றது? மாடல்ஸ். மாடல்ஸ் படிச்சிக்கிறீங்களா? Have you learned models? Yes, teacher. MODALS. MODALS. Models. Should, could, இதெல்லாம் வந்து மாடல்ஸ்க்குள்ள வர words. Need. Here two examples are given. We ought to try to change
the aspects of our personality that we are unhappy about. எங்கள்கிட்ட இருக்கிற பர்சனாலிட்டியில நாங்க சந்தோஷம் இல்லாத, அதாவது நெகட்டிவிட்டியான பர்சனாலிட்டி இருக்குமா இருந்தா அதை நாங்க சேஞ்ச் பண்ண வேணும்னு சொல்லி ஒரு அர்த்தத்துல தான் இந்த சென்டென்ஸ் தந்திக்குது. Here O2 is used to express an advice. O2 வேர்டு நாங்க எங்க யூஸ் பண்றோம்? ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்ல போக்குள்ள, ஒருத்தருக்கு நல்ல விஷயத்த ஒன்று எத்தி வைக்கக்குள்ள வந்து இந்த O2 வேர்டை நாங்க யூஸ் பண்ணேலும். O to show something you should do. சரியா? Next one, we need to change this on our own free will. We need to change this on our free will. எங்கட சொந்த விருப்பத்தை நாங்க இத சேஞ்ச் பண்ண வேண்டும். இங்கேயும் வேண்டும்ன்ற மீனிங், அங்கேயும் வேண்டும்ன்ற மீனிங். ஆனா இங்க need இந்த வேர்ட் என்ன மீனிங்க தருது? necessity, நெசசிட்டிய காட்டுது. அதாவது நாங்க எங்களால செய்யக்கூடியது கட்டாயத்தன்மை, எங்களால செய்ய வேண்டிய கட்டாயத்தன்மைக்கு இன்னைக்கு காட்டுது. Here need expresses necessity. You can express the negative form of both the above with not. Negative நாங்கள் சென்டென்ஸ் சொல்லக்குள்ள ought not to. Ought to the negative என்ன? Ought to the negative, ought not to, and need to the negative, need not to, need not to. Activity 2. See here, complete the sentences using ought to, need to, or their negative forms. A question, I have a bad tooth. I have a bad tooth. You blank see a dentist. But the answer will be coming in that blank. ought Need to. Need to or ought? Huh? Need to or ought to? need to, Need to. You நீங்க இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்றீங்க என்ன? இப்ப இந்த டென்டிஸ்ட பாருங்கன்னு சொல்லி. இது ஒரு Ought அட்வைஸ் to. பண்றீங்க. You ought to see a dentist. You ought to see a dentist. Second one, you read. they blank listen to their parents, They listen to their parents. இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு டீச்சர் கிட்ட சொல்றேன். They listen to their parents. Here, need to or ought to? need to, need to, பேரண்ட்ஸ் சொல்றத கேட்க லிசன் பண்ண வேணும்னு சொல்றது வந்து நான் பிள்ளைகளுக்கு சொல்ல ஒரு அட்வைஸ். So here ought to. They ought to listen to their parents. Third one, I talk to you. Can I see you now? நான் எனக்கு சொல்லிக் கொள்றது, நான் இன்னொருத்தர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கொள்றது, என்னால ரிக்வெஸ்ட் பண்ணி கொள்றது. Need to. Need to. I need to. You advise me. You advise me. I know how to solve this matter. ought to, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண வர தேவையில்ல, எனக்கு இந்த மெத்தட சால்வ் பண்ண தெரியும். need not to, Need not to. You need not to advise me. நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல, எனக்கு எப்படி செய்ய நான் சொல்றேன் தானே. You say, we say no. Next one. she start doing exercise or she would be in trouble, She start doing exercises or she would be in trouble. அவ கட்டாயம் அவட உடம்ப குறைக்கணும்டா நல்ல எக்ஸசைசஸ் செய்ய வேணும், இல்லையா அவ பெரிய ஒரு குழியில போய் துபுழுவா. You are saying like that, no? Ought to. Advice பண்றமே na? ought to, Okay. Ought to. Okay. Please copy down these activities in your writing book and also prepare yourself for activity 3.